ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்பவுமே பிரச்சனை தீரவே தீராது அப்படிங்கிறது முடிவு பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வரையும் ஆரம்பிச்சதுல இருந்து எப்ப ஆரம்பிச்சது எப்பயோ இருக்கும். சுதந்திரம் வாங்கின காலத்துக்கு முன்னாடில இருந்து இருக்கும். ஸோ அப்பையில இருந்து இப்ப வரையும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படிங்கிறது நிக்காம போய்கிட்டே தான் இருக்கு. இதுக்கடுத்து மிகப்பெரிய பிரச்சனை ஒரு உண்டாறக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சும்மாவே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தலைவர்களா இருக்கட்டும், பெரிய பெரிய தலைவர்களா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம இந்தியாவில் சீன்ற மாதிரியே அவங்க இப்படி பண்றாங்க, தப்பு பண்றாங்க அப்படின்னு நம்மளை குற்றம் சாட்டுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு போர் விஷயங்கள் ஏதாவது நடந்ததுன்னா அதுல நம்ம தான் அடி வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கீழ்த்தள்ளி பேசுற மாதிரிலாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல இப்போ புதுசா அந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதரை கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. அவரு என்ன சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு பவர்ஃபுல்லான மனிதர், பாகிஸ்தான்லயே ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான மனிதரா ஒருத்தரை நிர்ணயிச்சு அவர் நம்ம இந்தியாவை தரகுறவா பேசுறது, எதிர்த்து நம்மளுக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, நம்ம இந்தியாவுக்கு அடுத்து என்ன பிரச்சனைகள்லாம் வரப்போற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு மட்டும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அது என்ன நிறைய பேர் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நம்ம ஆர்மியில யூஸ் பண்ணாங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இந்த நடந்ததுக்கு அப்புறமா இப்ப இந்த முப்படைகள்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு நாடுனாலே ஒரு முப்படைகள் இருப்பாங்க. காலாட்படைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கப்பல் படைன்னு சொல்லுவாங்க, விமானப்படை, இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் முப்படைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம இதுலயுமே இருக்கு. நம்ம இதுலயுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரிசூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆர்மி ஜாயின் பண்ணாங்க. அதாவது இந்த 3 படைகளும் சேர்ந்து ஒரு ஃபோர்ஸ் உருவாக்குறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க இந்த திரிசூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாத்தையும் முப்படைகள் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு தளபதி ஒருத்தவங்களை நியமிக்கிறாங்க. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அசீர் முனீர் மம்மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நியமிக்கிறாரு. இவர் எப்படின்னா இப்போ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த 3 படைகளுடைய ஒரு தளபதியா இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய எல்லா தளபதிகளும் இருப்பாங்கல்ல, இப்ப இந்த படைகள் ஒரு தளபதிகள் இருப்பாங்க, இல்ல கப்பல் படையில ஒரு தளபதிகள் இருப்பாங்க, விமான படையில ஒரு தளபதி இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தளபதிகளுடைய மெயினான ஹெட்டா ஒரு மொத்த ராணுவம், ஒரு மொத்த பாகிஸ்தானுடைய ஒரு மொத்த ஹெட்டாவே இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அதாவது பாகிஸ்தான் மக்கள் எல்லாமே இல்லாம ஒரு ராணுவத்துடைய மிகப்பெரிய ஒரு ஹெட்டாவே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் இப்ப ஆட்சிக்கு வந்தப்போ இவர் எதை பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா போன டைம் தோக்கடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி ஆபரேஷன் சிந்து டைம்ல இந்த மாதிரி நாங்க இருக்க மாட்டோம், இதுக்கப்புறம் ஏதாவது அந்த அத்துமீறி உள்ள நுழையிற மாதிரியான வேலை, இல்ல வேற ஏதாவது நம்மளை சீன்ற மாதிரியான வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்தியா பண்ணாங்கன்னா திருப்பி கொடுக்கக்கூடிய பதிலடி ஒரு மிகப்பெரிய பதிலடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டலா இதை பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இதுக்கடுத்து எங்களுடைய தாக்குதல் இந்தியா கணிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதாவது நம்ம இந்தியால இருந்து ஏதாவது ஒரு சின்ன வேலையா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம், அதாவது அங்க இருக்க அந்த பார்டர் லைனா இருக்கட்டும், இல்ல ஆக்கிரமிப்பு பணிகள் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உள்ள வந்துட்டாங்க, பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய விளைவுகளை இந்தியா சந்திக்க நேரிடும். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு எங்களுடைய தாக்குதல் பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது சொல்றதுக்கான காரணம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, இது எதை வச்சு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தூர் டைம்ல ஆபரேஷன் சிந்தூர் இந்த பிரச்சனையில, அதாவது அந்த இடத்துல நடந்ததை வச்சுதான் இவர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி நாங்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு இந்தியாவுமே சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இவங்களுமே ஏதாவது ரிப்ளை கொடுப்பாங்க. ஆனா நிறைய டைம் பாகிஸ்தான்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நம்மளை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி நம்மளை தாழ்வா பேசுறது, நம்ம தான் ஒரு குற்றங்களை செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ இவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் புதின் நம்ம ஊருக்கு வந்திருந்தாரு, மோடி அவர்களை பாக்குறக்காக நம்ம இந்தியா வந்திருந்தாரு. ஸோ இது அவங்களுக்கு ஒரு கடுப்பு ஏற்றும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானுடைய அங்கிருந்து நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சில பேர் இங்க வராங்க, இந்தியா நட்புறவாகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கூட பிரச்சனைக்கு போனாங்க. ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கணும்ல, அவங்களால சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று பேசணும் அப்படிங்கறக்காக அதாவது நம்மளை ஏதாவது ஒரு சீண்டணும் அப்படிங்கறக்காகவே இந்த புடின் வருகை பிடிக்காததுனால இந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனா உலக நாடுகள் அமெரிக்கா மட்டும்தான் ஒரு பெரிய நாடு அப்படின்னு சொல்லி பேசாம, இல்ல அதுக்கு மேல பெரிய நாடுகளும் இருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவலா நிறைய நாடுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அரபு நாடுகளா இருக்கட்டும், ரஷ்யா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைனா, இந்த நாடுகள்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களோட நட்பும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பல நாடுகள் ஒவ்வொரு நாடை ஒவ்வொருத்தவங்க சார்ந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா மட்டும்தான் பெருசு, அந்த நாடு கூட எந்த நாடு நட்புறவா இருக்கோ அவங்க சேஃபா இருக்கலாம், அவங்களுக்கு எந்த ஒரு பொருளாதார பிரச்சனைகளும் வராது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை போய் இப்போ எந்த ஒரு மிகப்பெரிய நாடுகள், இந்த நாடுகள்லாம் ஒரு நட்புறவா இருந்தோம்னா
நம்ம நாட்டுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் வந்து பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ரஷ்யா கூட நம்ம ரொம்ப நட்புறவா இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறனாலேயே அவங்க ஒரு வைத்தறிச்சலா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயே வந்து இவங்க பேசிட்டு வந்துருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, அந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசு தரப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இல்ல ரொம்ப அந்த ராணுவ தளத்துல இருக்கக்கூடிய மற்ற தளபதிகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து அடுத்து நாங்க கொடுக்கக்கூடிய பதிலடி மிக பெருசா இருக்கும், மிக பெருசா இருக்கும். இந்தியா வந்து பார்த்து இருந்துக்கணும், ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்னு மிரட்டல் மட்டும் தான் வச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணாலும் நம்ம இந்திய ஆர்மி வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டா அதை நம்ம யோசிக்கலாம். ஏன்னா நமக்கே தெரியும் சிந்தூர் டைம்ல என்னென்ன நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி நடந்த இந்தியா பாகிஸ்தான் வார்லையுமே வந்து என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன போர் நடந்தாலும் சரி, எந்த ஒரு தாக்குதல் நடந்தாலும் சரி, நம்ம இந்தியன் ஆர்மி வந்து எப்படி திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ நமக்கு வந்து எந்த விதமான ஒரு பயமும் இல்லை. அவங்க வந்து அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம விடுறது மட்டும் இல்லாமல் நம்ம எப்பவுமே சேஃபாக தான் இருப்போம். ஏன்னா நம்ம இந்தியன் ஆர்மியும் அதுக்கு நீங்கள் எப்படி வந்தாலுமே நீங்கள் என்ன ட்ரம்ப்பே உதவி கூப்பிட்டு வந்தாலும் எங்கள் பக்கம் ரஷ்யா இருக்காங்க, எங்கள் பக்கம் நிறைய நாடுகள் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடய முன்னாடி நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.